அடுத்து வரும் நாட்களில் நாட்டின் பல பகுதிகளில் இடைக்கிடை மழையுடன் கூடிய வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதேவேளை நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் உள்ள 71 பிரதான வாவிகள் மற்றும் நீர்த்தக்கங்களில் 20 வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. வெஹரகல நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளமையினால் அதன் அனைத்து வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. குறித்த நீர்த்தக்கத்தின் 6 வான்கதவுகள் இன்று காலை திறந்துவிடப்பட்டுள்ளதுடன் ஒரு வான்கதவினூடாக செகனுக்கு 2000 கன அடி நீர் வெளியேறுவதாக ஹம்பாந்தோட்டை நீர்ப்பாசன பொறியியலாளர் அமரஜீவ லியனகே தெரிவித்துள்ளார். இதனால் மாணிக்க கங்கையை அண்மித்த பகுதிகளில் வசிக்கும் மக்களை அவதானத்துடன் செயற்படுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் லட்சப்பான, உடவளவ, மேற்கொத்மலை மற்றும் காசல்சி ஆகிய நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் உயர்வடைந்தமையினால் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது. வளவிகங்கை பெருக்கெடுத்தமையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண உதவிகள் ஹம்பாந்தோட்டை மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையத்தினால் வழங்கப்பட்டு வருகின்றது. பிபில, நாகல, சிக்குரால் அந்த பகுதியில் நேற்று மின்னல் தாக்கியதில் 58 வயதான ஒருவர் உயிரிழந்துள்ளார். தனது வீட்டில் புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்த வேளையிலேயே RP விஜயரத்ன என்பவர் மின்னல் தாக்கத்துக்கு இலக்கானதாக அவரின் மனைவி தெரிவிக்கின்றார். 4 பிள்ளைகளின் தந்தையொருவரை இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்துள்ளார். இதேவேளை அதிக மழையுடன் கூடிய காலநிலையினால் பதுளை, நெலும்கவ பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்துள்ளது. இந்த அனர்த்தத்தினால் 5 லட்சத்துக்கும் அதிகமான சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த நிலையில் மொனராகலை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தெனகல்லாந்த பகுதியில் நேற்று சிவப்பு மழை பெய்துள்ளது. இந்த சிவப்பு மழை சுமார் 15 நிமிடங்கள் வரை நீடித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார்.